மிஸ்டர் சீமான் சாவெல்லாம் விடுறீங்க? நேத்து விஜயன் எனக்கு ஒன்னு ரோட்டோட இந்த பக்கம் இரு இல்லாட்டி அந்த பக்கம் இரு, சென்டர்ல இருந்தா லாரி அடிச்சு செத்து போயிடுவேன் அப்படின்னு சாவெல்லாம் விடுறீங்க. நீங்க என்ன ரொம்ப உத்தமமா மிஸ்டர் சீமான் சாவெல்லாம் விடுறதுக்கு? நான் உங்க ரோட்டுக்கே வரேன். அண்ணா விஜய் ஆகட்டும் இல்ல திமுக ஆகட்டும் கொள்கை ரீதியா தானே தவறு பண்ணிருக்காங்க. அதாவது உங்க பிரகாரம் மக்கள் ஒன்றும் சொல்லல, நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ கொள்கை ரீதியா தவறு பண்றவங்களே லாரி அடிச்சு சாவாங்க அப்படின்னா எங்களை மாதிரி பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சு எங்களை நடு ரோட்ல விட்டீங்களே, நீங்க எதை அடிச்சு சாவ மாட்டீங்க மிஸ்டர் சீமான்? எதை அடிச்சு சாவ மாட்டீங்க மிஸ்டர் சீமான்? முதல்ல உங்க கட்சியில இருக்கிற ஓட்டையெல்லாம் போய் சரி பண்ணுங்க போங்க. உங்க கட்சியில நிறைய ஊழல் நடந்துட்டு இருக்குதா? அடுத்தாப்புல திருச்சி சூர்யா அவர்கள் வந்து ஏதோ உங்களோட ஆபாச வீடியோ எல்லாம் ரிலீஸ் பண்ணி உங்க மானத்தை வாங்க போறாரா? அதெல்லாம் என்னன்னு முதல்ல போய் பாருங்க. திமுகவுக்கு என்ன பண்ணணும்னு திமுகவுக்கு தெரியும், விஜயனுக்கு என்ன பண்ணணும்னு விஜயனுக்கு தெரியும். இப்படி எல்லாருக்கும் அவங்க வேலைக்கு என்னன்னு நல்லா தெரியும். உலகத்திலே அவங்களுக்கு மட்டும்தான் காலையில இருந்துச்சா இந்த மாதிரி சும்மா பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு அவங்கள சபிச்சுக்கிட்டு நீங்க தான் கூமுட்ட மாதிரி அழைஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஓகே, அதனால பெரிய ஏதோ உத்தமர் மாதிரியோ கண்ணகி மாதிரியோ சாபம்லாம் விடாதீங்க. 24 மணி நேரம் பெங்களூர்ல நான் தான் உங்களுக்கு சாபம் கொடுத்துட்டு இருக்கிறேன்னு. அதனால கொள்கை ரீதியா தவறு பண்ணவங்களே லாரி அடிச்சு சாவாங்கன்னா நீங்க தமிழ்நாடு மக்கள் செருப்பால் அடிச்சே ஒரு நாள் சாவீங்க. சரியா?